Hey beautiful souls, welcome back to my channel. This is Intuitive Energy Psychic Tarot Card Reader. I'm Jay. Today topic உங்கள் loved one-ஓட current situation. அவங்க current situation எப்படி இருக்கு? உங்களை திங்க் பண்ணிட்டு இருக்காங்களா? உங்களை மிஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? அவங்க எப்படி இருக்காங்க without you? பார்க்கலாமா? Do like my videos, do subscribe my channel. Think about this person. Imagine them. Say this person name 3 times. 1, 2, 3. Got it. Jumping cards. See this. Ace of Wands. உங்கள் லவ்ட் ஒன்னுக்கு உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணோன்னு விஷஸ் அதிகமாக இருக்குது. உங்கள் லவ்ட் ஒன் ஈகராக இருக்காங்க உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு. உங்ககிட்ட பேசாமல் உங்கள் லவ்ட் ஒன் கொஞ்சம் சேடாக இருக்காங்க, டல்லாக இருக்காங்க. இந்த கனெக்ஷன் டீப்பாக இருக்குது. இந்த கனெக்ஷன் ஓவர் ஆயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா நோ, இட்ஸ் நாட் ஓவர். இந்த கனெக்ஷன் ஓவர் ஆகலை. அகெயின் ரீகனெக்ட் பண்ண போகிறீங்க. ஐ சி இயர் டெம்ப்ரவரி நோ கான்டாக்ட், டெம்ப்ரவரி மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங். லெட்ஸ் சி. இன் திஸ் ரீடிங் ஃபயர் சைன் எனர்ஜிஸ் ப்ரெசன்டபுளாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. லாட்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், passionate love. This person could be Aries, Leo, Sagittarius, air sign, Libra and Gemini. Fire plus air sign presentable-ஆ இருக்கு. ஃபயரோட எனர்ஜிஸ் இந்த கனெக்ஷனில் இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. This person desiring you guys. For example, உங்கள் லவ்டு ஒன் விஷஸில் நீங்கள் இருக்கீங்க. அவங்க ஹார்ட்டில் வைப்ரேஷன் இருக்குது, ஹாப்பி வைப்ரேஷன். உங்களை திங்க் பண்ணுறப்போ, உங்களை மீட் பண்ணுறப்போ, உங்ககிட்ட பேசுகிறப்போ, no matter how much distance, no contact, but their heart is still desiring only you. Their heart still connected with you. See this. In this reading, ஒரு intense love நான் ஃபீல் பண்ணுறேன். ட்ரை டு கனெக்ட் மை எனர்ஜி. உங்கள் லவ்டு ஒன்னுக்கும் உங்களுக்கும் வந்திருக்க அட்ராக்ஷன் நார்மல் அட்ராக்ஷன் இல்லை, சம்திங் டீப்பர் தென் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நாட் ஜஸ்ட் அபவுட் அ லுக், அப்பீரியன்ஸ். இது எமோஷ்னல் கனெக்ஷன், எமோஷ்னல் பாண்டிங். ஜஸ்ட் ஃபிசிக்கல் அப்பீரியன்ஸில் அவங்களுக்கு லவ் அட்ராக்ஷன் வரலை. ஹார்ட் அண்ட் சோல்லேருந்து அவங்களுக்கு லவ் அட்ராக்ஷன் வந்திருக்கு. ஆக்சுவலி நீங்களும் ஏதோ ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இப்போது உங்கள் லவ்டு ஒன்னோட கரண்ட் சிச்சுவேஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது. டிப்ரெஷன், ஆன்சைட்டி, டென்ஷனில் இருக்காங்க. See this. இந்த மேன் ஃபேஸ் பாருங்கள், டென்ஷன். ஏன் உங்கள் லவ்டு ஒன் டென்ஷனாக இருக்காங்கன்னா அவங்க டிலே பண்ணுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. எஸ், உங்கள் லவ்டு ஒன் டிலே பண்ணிகிட்ருக்காங்க. பட் அவங்களுக்கு அவங்க டிலே பண்ணுறாங்கன்னு தெரியல, டிலே பண்ணுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிக்கிறாங்க. ஹெவி ப்ரெஷரில் இருக்காங்க. நாட் டேக்கிங் ஆக்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் யூ. அவுட்சைட் தேர் ஆர் லிவிங் நார்மல் லைஃப். பிஸியாக இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க, ஆக்டிங் பிஸி. ஏன் அவங்க பிஸியாக இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க செல்ஃபை அவங்க பிஸியாக வைக்கிறப்போ உங்களோட தாட்ஸ் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணலை. அவங்க பிஸியாக இல்லாதப்போ உங்கள் தாட்ஸ் உங்கள் லவ்டு ஒன்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. உங்கள் லவ்டு ஒன் எஸ்கேப் ஆகுறாங்க உங்கள் தாட்ஸ்லேருந்து. தட்ஸ் வை அவங்க செல்ஃபை அவங்க பிஸியாக வச்சுக்கிறாங்க, ஆக்டிங் பிஸி. நீங்கள் கூட இதை ட்ரை பண்ணியிருப்பீங்க.
உங்கள் லவ்டு ஒன் உங்கள் தாட்ஸ் வராமல் அவங்க செல்ஃபை பிஸியாக வச்சு அவங்க எஸ்கேப் ஆகுறாங்க. பட் கம்ப்ளீட்டாக உங்கள் லவ்டு ஒன்னால் எஸ்கேப் ஆக முடியல. உங்கள் தாட்ஸ் உங்கள் லவ்டு ஒன்னை டீப் டவுன் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. See this, உங்கள் லவ்டு ஒன்னுக்கு கண்ட்ரோல் இல்லை, அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவுட் சைடில் ஒரு நார்மலான லைஃப்பில் இருக்காங்க, ஆக்டிங் பிஸி. இன்சைடில் அவங்க எப்படி இருக்காங்கன்னா, see this, their heart keeps calling your name. எஸ், அவங்க ஹார்ட் உங்கள் கூட கனெக்ட் பண்ணணும்னு அவங்கள இன்சிஸ்ட் பண்ணிகிட்ருக்கு, புஷ் பண்ணிகிட்ருக்கு. See this, fiery, இன்சைடில் ஃபயரியாக இருக்குது எனர்ஜிஸ். There is no doubt their heart only need you. A morning sometimes உங்கள் loved one wake up பண்ணுறப்போ உங்கள் ஃபேஸ் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகுது. அவங்க கன்ஃபியூஸ்ட் ஆகுறாங்க. ஏன் உங்கள் ப்ரெசன்ஸ், உங்கள் எனர்ஜிஸ், உங்கள் லவ், உங்கள் கேரிங் ஆஃப்டர் நோ கான்டாக்ட் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. அவங்க குவெஸ்சன் பண்ணிக்கிறாங்க, அவங்க ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறாங்க. ஏர்லி மார்னிங் உங்கள் ஃபேஸ் தான் ஃப்ளாஷ் ஆகுது. இது நீங்கள் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. சம்டைம்ஸ் உங்கள் லவ்டு ஒன் அவங்க ஹைஸ் க்ளோஸ் பண்ணுறப்போ நீங்கள் ஸ்மைல் பண்ணுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. எஸ், உங்கள் ஸ்மைலிங் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ப்ளே ஆகுது, நீங்கள் ஸ்மைல் பண்ணுற மாதிரி அவங்க விஷனில். ஆஃப்டர் ஃபைட், ஆஃப்டர் நோ கான்டாக்ட், நோ கம்யூனிகேஷன், உங்கள் லவ்டு ஒன் இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. உங்கள் லவ்டு ஒன்னுக்கு ஒரு டவுட் இருக்குது, அவங்க நோ கான்டாக்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களா, லைக் தட். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஃபேஸ் உங்கள் லவ்டு ஒனுக்கு ஃப்ளாஷ் ஆகுதில்ல, உங்கள் தாட்ஸ் அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களா? அண்ட் நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு உங்கள் லவ்டு ஒனுக்கு ஒரு க்யூரியஸ் இருக்குது, க்யூரியஸ் அபவுட் யூ கரண்ட்லி. they still love you deeply. உங்கள் லவ்டு ஒன் செல்ஃப் கொஷனிங் பண்ணிக்கிறாங்க, செல்ஃப் கொஷனிங் themselves. ஏன் இந்த நோ கான்டாக்ட் ஹெவியாக ஃபீல் ஆகுது? உங்கள் தாட்ஸ், உங்கள் மெமரிஸ் ஏன் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு? ஏன் உங்கள் லவ்டு ஒன் நோ கான்டாக்ட் சூஸ் பண்ணாங்க? ஏன் உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க? ஏன் உங்ககிட்ட ஸ்டில் கனெக்ட் பண்ணாமல் இருக்காங்கன்னு அவங்க செல்ஃப் கொஷனிங் பண்ணிக்கிறாங்க. ஏன் அவங்க மிஸ்டேக் பண்ணாங்க? ஏன் அவங்க அவங்கள ஹர்ட் பண்ணாங்க? நிறைய செல்ஃப் கொஷனிங் அவங்க பண்ணிக்கிறாங்க. பாஸ்டில் இந்த கனெக்ஷன் டீப்பாக இருந்திருக்கு, நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, அதை உங்கள் லவ்டு ஒன்னும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. யூ போத் ஃபெல்ட் லைக் சோல்மேட் கனெக்ஷன். பட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டைமிங்கில் செப்பரேட் ஆகிட்டீங்க. சம்டைம்ஸ் உங்கள் லவ்டு ஒன் காமாக இருக்காங்க, நோ ஆங்கர், நோ ஈகோ, ஜஸ்ட் பியூர் ஃபீலிங்ஸ். இட்ஸ் கிளியர், உங்கள் லவ்டு ஒன்னுக்கு ஈகோ இல்லை, ஆங்கருமே இல்லை. கரண்ட்லி உங்கள் லவ்டு ஒன் ஹார்ட் அண்ட் மைண்டில் ஃபுல்லாக உங்கள் மெமரிஸ் தான் இருக்குது. உங்கள் மெமரிஸ் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. எஸ், ஹாப்பி மெமரிஸ் லிஸ்ட்டில் உங்கள் மெமரிஸ் தான் அவங்க ஃபர்ஸ்ட் வச்சுருக்காங்க. உங்கள் லவ்டு ஒன் சைடில் நிறைய க்ரேசி மூமெண்ட்ஸ் நான் பார்க்குறேன். ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. நைட் டைமில் உங்கள் லவ்டு ஒன் அவங்க ஃபோன் எடுக்கிறாங்க, உங்கள் சேட் ரீட் பண்ணுறாங்க அண்ட் க்ளோஸ் பண்ணுறாங்க. ரிப்பீட்டடாக இதை பண்ணுறாங்க எவ்ரி நைட். உங்கள் தாட்ஸ் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறப்போ, இப்போது உங்கள் லவ்டு ஒன் மைண்டில் ஒன்லி ஒன் தாட் ரிப்பீட்டடாக இருக்குது. என்னென்னா, இப்போது உங்கள் லவ்டு ஒன் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் ரிப்ளை பண்ணுவீங்களா, நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்களான்னு
அவங்களுக்கு டவுட் இருக்கு. இஃப் ஐ டெக்ஸ்ட் திஸ் பர்சன் ரிப்ளை மீ ஆர் நாட். ஈகோ இல்லை, ஜஸ்ட் ஃபியர். சம்திங் ஃபியர். ஆக்ஷன்ஸ் எடுக்க விடாமல் ஸ்டாப் பண்ணிகிட்ருக்கு. அது என்ன ஃபியர்னு மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தட்ஸ் வை உங்கள் லவ்ட் ஒன் ஸ்டில் உங்களை கனெக்ட் பண்ணாமல் இருக்காங்க. See this. இந்த இமேஜ் பாருங்கள். ஃபியர் ஹோல்டிங் தெம் பேக். இன் திஸ் ரீடிங் என்ன ஃபியர் அப்படின்னா, அவங்களுக்கு அவங்க மைண்ட் அவங்கள கன்ஃபியூஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. அன்னெசசரி திங் அவங்க பிக்கராக பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஃபியர் க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. ஓன் க்ரியேஷன். லெட்டர் எஸ், எம், என் ஆர் ஹெச். உங்கள் ஸ்மால் ஃபைட், நீங்கள் அவங்க கூட பண்ணுற ஸ்மால் ஃபைட், அவங்க கரண்ட்லி அதை மிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பண்ணுற ஸ்மால் ஃபைட் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கப்போ அவங்களுக்கு டார்ச்சராக இருந்திருக்கு, டிஸ்டர்பாக இருந்திருக்கு, இரிட்டேட்டாக அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. இப்போது அந்த ஸ்மால் ஃபைட் திங்க் பண்ணி அவங்க மிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் லவ்ட் ஒன் கிட்ட ஃபைட் பண்ணுறது அவங்க லைக் பண்ணியிருக்காங்க. இந்த நோ கான்டாக்டில் உங்கள் லவ்ட் ஒன் மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் மூவ் ஆன் பண்ண முடியல. தே காண்ட். இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து கம்ப்ளீட்டாக மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணியிருக்காங்க, வெக்கேஷன். பட் தே காண்ட் மூவ் ஆன் பண்ண முடியல. உங்கள் லவ்ட் ஒன் இன்னர் ஃபீலிங்ஸ், இன்னர் வாய்ஸ் என்னன்னா, ஐ லாஸ்ட் அ ஜெம். உங்கள் லவ்ட் ஒன் உங்களை எப்படி கன்சிடர் பண்ணுறாங்கன்னா, யூ ஆர் அ ஜெம், யூ ஆர் அ டைமண்ட். உங்களுக்கு இந்த நோ கான்டாக்டில் டவுட் வந்திருக்கும். அவங்க என்ன அப்படி கன்சிடர் பண்ணலை, நான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. நாட் லைக் தட். உங்கள் லவ்ட் ஒன் உங்களை டைமண்ட் அண்ட் ஜெம் மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்க. உங்கள் லவ்ட் ஒனுக்கு ஒரு சைடில் கில்ட் இருக்குது, ஒரு சைடில் மிஸ்ஸிங்ஸ் இருக்குது, அண்ட் மிடில் கன்ஃபியூஷன் இருக்குது. உங்கள் லவ்ட் ஒன் கிட்டேருந்து உங்களுக்கு சைன்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. லைக் ஸ்டோரி, ஸ்டேட்டஸ் ஆர் சம்திங். உங்கள் லவ்ட் ஒன் கிட்டேருந்து உங்களுக்கு சைன்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. உங்கள் சைலன்ஸ் உங்கள் லவ்ட் ஒனுக்கு எப்படி இருக்குன்னா, லவுடாக இருக்குது, லவுடாக ஃபீல் ஆகுது, ஹெவியாக இருக்குது. இந்த நோ கான்டாக்டில் உங்கள் லவ்ட் ஒன் சஃபர் ஆகிட்டுருக்காங்க. பட் acting like a normal. Birth month March, July, November, December. Honestly உங்கள் லவ்ட் ஒன்னால நீங்கள் ஷோ பண்ணுற கேரிங் ரீப்ளேஸ் பண்ண முடியல. உங்களை மாதிரி டீப்பாக உங்கள் லவ்ட் ஒன்னை யாரும் கேர் பண்ணலை. I'm getting the word miss the way you understand me without words. Yes. For example, உங்கள் லவ்ட் ஒன் உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அண்ட் ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க ஷேர் பண்ணாமலே நீங்கள் அவங்க ஃபேஸ் பார்த்து அவங்க பேசுகிறத வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிடுவீங்க. அண்ட் நீங்கள் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க அவங்க சேடாக இருக்காங்கன்னு. அவங்க அதை மிஸ் பண்ணுறாங்க. ரைட் நவ் யூனிவர்ஸ் உங்கள் 2 பேருக்குமே ஹீலிங் செப்பரேஷன் கொடுத்துருக்காங்க. யூ போத் ஆர் ஹீலிங் செப்பரேட்லி. நீங்கள் எமோஷ்னலி மெச்சூர் ஆகிட்ருக்கீங்க. 111 அண்ட் 222 ஏஞ்சல் நம்பர் கண்டினியூஸாக பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாக நீங்கள் இருப்பீங்க. See this. My heart still beat for you. Please wait a little more. இது என்னன்னா, உங்கள் லவ்ட் ஒன் ஹார்ட் ஸ்டில் உங்களுக்காக தான் பீட் பண்ணிகிட்ருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் நீங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. தே நீட் சம் டைம். ஏன் உங்கள் லவ்ட் ஒன் டைம் எடுத்துக்கிறாங்கன்னா, கரேஜியஸ். உங்கள் லவ்ட் ஒனுக்கு ஃபியர் இருக்குல்ல, தட்ஸ் வை. அவங்க செல்ஃப் அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு
அவங்க ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஐம் கெட்டிங் த வேர்ட் மை ஹார்ட் நோஸ் you're my person. இது உங்கள் லவ்டு ஒன் எனர்ஜி. சூன் உங்கள் லவ்டு ஒன் டுவர்ட்ஸ் யூ ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபர்ஸ்ட் மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அண்ட் ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணணும், ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பார்த்தது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். டோன்ட் டேக் இட் பர்சனல். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். டேக் கேர், பை வித் லவ் அண்ட் லைட்.